அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். உங்களுடைய கல்பு செய்யக்கூடிய பாவங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நம்முடைய பாவத்துக்காக நம்மிடத்துல மறுமையில கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா முடிஞ்சு, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிடத்திலே அல்லாஹ் துருவி துருவி விசாரித்தால் முடிஞ்சிச்சு உங்க கதை. அல்லாஹ் துருவி துருவி விசாரித்தால் முடிந்தது கதை. இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான். நம்மீது அவனுடைய அருளை மழையாக பொழிவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த தௌபாவுடைய அந்த மன்னிப்பினுடைய அளவை எப்படி சொல்லுகின்றான்? நீ செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, அந்த பாவத்தையே நன்மைகளாக நான் மாற்றி விடுகிறேன். எப்படிங்க? இதுக்கு மேலே அல்லாஹுடைய கருணைக்கு நாம் ஏதாவது சொல்லணுமா? ஒரு அடியான் பாவம் செய்தான் என்றால் பாவத்துக்கு பிறகு தௌபா கேட்டால் அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான்? எப்படி மன்னிச்சிடான்? பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, அந்த பாவத்திற்கு பதிலாக நன்மையை எழுதும்படி மலக்கு கட்டளையிட்டு விடுகின்றான். நீங்கள் தௌபா கேட்டால், ஈமான் கொண்டால், நல்ல அமல்கள் செய்தால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகின்றான். ஒரு அடியான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறானோ அந்த பாவங்களின் எண்ணிக்கை அளவு நன்மைகளை தந்து விடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹதீஸ் குதுசி, அல்லாஹ் கூறுவதாக, சஹீஹான ஹதீஸ். என்ன சொல்றாங்க? ஒரு அடியானுடைய நிலைமையை பாருங்க, அல்லாஹ் எப்படியெல்லாம் நம்மளோட நடந்து கொள்கிறான் என்று. என்னங்க, அடியானுக்கும் அல்லாஹ்க்கும் இடையில உள்ள தொடர்புங்க நம்ம கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்க்கும் இடையில உள்ள தொடர்புல நம்ம யாரும் குறுக்க போக முடியாது. அப்படிப்பட்ட தொடர்பு அல்லாஹ்க்கும் அடியானுக்கும் இடையில. ஒரு அடியான் தப்பு செஞ்சிடறான், ஆஹா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி உடனே வந்து யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறான். அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? மலக்குகளை கூப்பிட்றான். யாரை கூப்பிட்றான்? மலக்குகள் கூப்பிட்டு சொல்கிறான், மலக்குகளே பார்த்தீங்களா, என் அடியானை பார்த்தீங்களா? நீங்கள் சொன்னீங்கல்ல, இவனை பாருங்கள், தப்பு செஞ்சான்ல பாருங்கள், அவனுக்கு நான் இருக்கிறேங்கிறது தெரியுது அவனுக்கு. உடனே உடையாந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டான், பார்த்தீங்களா, நான் மன்னிச்சிட்டேன் அவனை. அல்லாஹ் அக்பர். அடுத்து இன்னொரு தப்பு பண்ணிடுறான், அடுத்து வேற ஒரு தப்பு பண்ணிடுறான். திரும்ப அதே போல் அல்லாட்ட உடையாடுறான், யா அல்லாஹ் தப்பு பண்ணிட்டேன்டா என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு உடையாடுறான். அல்லாஹ் திரும்ப மலக்குகளை கூப்பிட்றான், பார்த்தீங்களாங்க இப்போ வேற ஒரு தப்பு பண்ணிட்டான், இப்பயும் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறான் பாருங்கள், மன்னிச்சிட்டான் அவனுக்கு அப்படிங்கிறான். அடுத்து மூணாவது தடவை வேற ஒரு தப்பு செஞ்சிடறான், திரும்ப உடையாடுறான் அல்லாட்ட, யா அல்லாஹ் நான் இன்னொரு தப்பு பண்ணிட்டேனடான்னு சொல்லிட்டு அல்லாஹ் மலக்குகளை கூப்பிட்றான், பார்த்தீங்களா மன்னிப்பு கேட்குறான், பார்த்தீங்களா மன்னிப்பு கேட்குறான், பார்த்தீங்களா மன்னிச்சிட்டேன், இவனை மன்னிச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நாலாவது தடவை திரும்ப உடையாடுறான், யா அல்லாஹ் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் மலக்குகளை கூப்பிட்றான். பாருங்க இவனுடைய ஈமான பாருங்க, இவன் இனி என்ன செஞ்சாலும் நான் இவனை மன்னிச்சிடும் அப்படிங்கிறான் அல்லாஹ் தஆலா. எப்படிங்க? இவன் என்ன செஞ்சாலும் சரி நான் இவனை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறான். இந்த ஹதீஸை யாரும் தப்பா இப்படி அர்த்தம் எடுத்துடாதீங்க. அவனுடைய ஈமானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்பக்கூடியவன் அடுத்து பாவமே செய்ய மாட்டான். என்னங்க, அதான் அந்த ஹதீஸனுடைய பொருள். அது அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான் பார்த்தீங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியான் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கும்போது அல்லாஹ்க்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தி அப்திஹி, உங்கள் அல்லாஹ் தன்னுடைய அடியானுடைய தௌபாவை கொண்டு சந்தோஷப்படுகிறான். எப்படி சந்தோஷப்படுறான்? உங்களில் ஒருவர் தன்னுடைய வாகனத்திலே எல்லா சுமைகளையும் பயணத்திற்குண்டான தேவைகளையும் எடுத்துக்கொண்டு பாலைவனத்தில் பயணம் செஞ்சு போறார். களைப்பான உடனே படுத்து தூங்குறார். எந்திரிச்சு பார்த்தா ஒன்றுத்தையுமே காணோம். ஒட்டகம் எல்லா சுமையோட எஸ்கேப். எந்திரிச்சு பார்க்குறார், கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் நாலா பக்கங்களிலிருந்து பார்க்கிறார், ஒன்றுமே தெரியவில்லை. எந்த பக்கம் நடக்கிறது? இப்போ எப்படி நடந்தாலும் சரி மௌத்து தான். சரி, அதுக்கு எதுக்கு அலைஞ்சி மௌத்தா போவ, படுத்தே மௌத்தா போயிடுவோம் என்று படுத்து விடுகிறார்.
கண்ணை திறந்து பார்க்குறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து தூக்கம் போன உடனே அவருடைய தலைக்கு நேராக அவருடைய வாகனம் அவர் வைத்த எல்லா சுமைகளோடு அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அடியான் அல்லாஹ்வை பார்த்து, யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பு என்று சொல்லிவிடுகிறான். இப்படிங்க அல்லாஹ்வை பார்த்து, யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அப்து என்று சொல்ல வேண்டிய அவன் அவனுடைய சந்தோஷத்தில் வாய் குளறி, யா அல்லாஹ் நீ என்னுடைய அப்து, நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்புன்னு சொல்லிடுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இவரை விட அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் ஒரு அடியான், அல்லாஹ்வை மறந்தவன், அல்லாஹ்வுடைய நேர்வழியை தவறியவன், அல்லாஹ் அவனுடைய பாதையிலிருந்து தடம் புரண்டிருப்பவன் அவனிடத்திலே மீண்டு வரும் பொழுது. ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் கூறினான், நபியே ஃபிரௌனுக்கு போய் சொல்லுங்க, தன்னைத்தானே ரப் என்று கூறியவன் அல்லாஹ் அவன் மேலே எவ்வளவு இறக்கப்பட்டான். 2 நபியை அனுப்புறான் அவனுக்காக வேண்டி. யாருக்காக வேண்டி? ஃபிரௌனுக்காக. மூசா ஹாரூன் என்ற 2 நபிமார்கள் அனுப்பி அல்லாஹ் சொல்றான், நபியே அவன்கிட்ட போய் சத்தம் போட்டு பேசாதீங்க, அவனை மிரட்டி பேசாதீங்க, ஃபகூலா லஹு கௌலல் லையினா, அவனுக்கு புரிகிற மாதிரி, அவனுக்கு பயம் வர்ற மாதிரி, அவனுடைய உள்ளத்திலே படிப்பினை வர்ற மாதிரி மென்மையா போய் அவனுக்கு சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட கருணையாளன் பாருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மன்னிப்புக்கு அவன் அளவே வச்சிருலங்க, யாருமே அளவு சொல்ல முடியாது. ஹதீஸ் குதுசியில வருகிறது, இஸ்ரவேலர்கள் 2 பேர், ஒருத்தர் நல்ல வணக்கசாலி, இன்னொருத்தர் பாவம் செய்கிறவர். இந்த நன்மை செய்கிற மனிதர் பாவம் செய்கின்ற இந்த மனிதரை பார்த்து, அல்லாஹ் மேல சத்தியமாக சொல்கிறேன், உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறினார். அர்ஷிலிருந்து என்ன சத்தம் வந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் கூறினான், மன் தஅல்லா அலைய, யார் என் மீது இப்படி சத்தியம் செய்தது, நான் இவனை மன்னித்து விட்டேன், இவனை மன்னிக்க மாட்டேன் என்று. இன்னைக்கு யாரையும் பார்த்து நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, இவன்லாம் திருந்துவானா, இவனுக்கெல்லாம் நேர் வழி உண்டா, இவன்லாம் நல்ல வழிக்கு வருவானா, இவனெல்லாம் தொலைஞ்சு போன கூட்டங்க என்று யாரையும் பார்த்து நாம் சொல்லுவதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். இஸ்ரவேலர்களில் நிறைய சம்பவங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனுஷர் எத்தனை கொலை செஞ்சார்? எத்தனை கொலை? 99 கொலை. அல்லாஹு அக்பர். குஃப்ரு ஷிர்க்குக்கு அடுத்தபடியா பெரும்பாவம் என்ன? கத்லுன் நஃப்ஸ், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய புனிதப்படுத்திய ஆத்மாவை கொலை செய்வது. 99 கொலை பண்ணிடுறார். ஒரு துறவிட்ட வர்றார், என்னங்க ஹல்மின் தௌபத்தின், எனக்கு ஏதாவது தௌபா இருக்கா, எனக்கு ஏதாவது தௌபா இருக்கிறதா சொல்றாரு. 99 கொலையா, உனக்கு எங்கே மன்னிப்பு கிடைக்க போகிறது? முடிஞ்சு போச்சாரு. பார்த்தாரு, டென்ஷன், ஏடா மன்னிப்பும் கிடைக்கல, இனி என்ன பண்ணுறது, நீ மொத்தமாக நரகம் தானா, சரி இவனையும் போட்டுட்டு போயிடுவாங்க. என்ன செஞ்சார்? ஃபாக்கு மலஹா மியத்தன், 100 முடிச்சிட்டாரு கதையை. ஆனால் உள்ளத்தில் உள்ள கல்புல உள்ள ஈமான் இருக்குது, அவர் அப்படியே கசக்கிக்கிட்டே இருக்கு. ஆஹா அடாச்சி, திரும்ப நஃப்ஸுக்கு அடிமையாகி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருந்துறார். திரும்ப ஓடுறாரு, அலைகிறாரு, மக்கள்கிட்ட கேட்குறாரு, யாராவது ஒரு ஆலிம் இருப்பாங்களா, யாராவது ஒரு அறிஞர் இருக்க மாட்டாரா, அவரிடத்தில் என்னுடைய பிரச்சனைக்கு நான் தீர்வு காண மாட்டேனா? இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க பாருங்க, ஆலிம்கள்லாம் யாரும் தேவை கிடையாதுங்க, எல்லாரும் ஆலிம் தான். என்னங்க எல்லாரும் ஆலிம்? எங்க எல்லாரும் ஆலிம்னா இவர் எதுக்கு ஆலிம்கிட்ட சட்டம் கேட்டு போறாரு? அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்க வேண்டியதானே, பனி இஸ்ராயேல் அவருக்கெல்லாம் விவரம் இல்லைங்க, அவர் எல்லாத்தையும் கேட்டிருக்க வேண்டியதானே. எதுக்கு இந்த வார்த்தை ஏன் சொல்றாங்க? முந்தியவர் ஃபத்வா கொடுத்தாரு, இல்மு இல்லாமல் ஃபத்வா கொடுத்தாரு, அவர் கதையை அவரே முடிச்சுக்கிட்டாரு. அதுக்கு தான் அடுத்து என்ன கேட்கிறார்? ஹல் மின் ஆலிமின், யாராவது அறிஞர் இருக்கிறார்களா? அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு ஒரு கூட்டம் என்னன்னு சொன்னால், எல்லாம் குரான் தர்ஜுமாவை படிச்சுட்டா நாங்களும் முஃப்தி, குரான் ஹதீஸ் தர்ஜுமாவை படிச்சுட்டா நாங்களும் ஆலிம். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்க கல்வி எல்லாரும் படிக்கணும், குரானுடைய கல்வி எல்லாரும் படிக்கணும். ஆனால் ஆய்வு என்ற திறமை, அதிலிருந்து சட்டம் எடுப்பது என்ற அறிவு, இது எல்லாருக்கும் சாத்தியமானதில்லை. அல்லாஹ் எதுக்கு சொல்றான்? வலவ் ரத்தூஹு இலல்லாஹி வர்ரசூல் லஅலிமஹு அல்லதீன
வலவ் ரத்துஹு இலா உலில் இல்மி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பித்தூனஹு மின்ஹும். அவர்களுடைய கல்விமான்களிடத்திலே அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்தால் ஆய்வு செய்கின்ற திறமை உள்ளவர்கள் அதிலிருந்து அதை படித்து அறிந்திருப்பார்களே. இப்னு அக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 400 வாழ்ந்தவங்க. அந்த காலத்தில் மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அவங்க சொல்கிறாங்க, அந்த காலத்திலேயே இந்த முசீபத்து ஏற்பட்டு போச்சு. இன்றைக்கி ஏற்பட்டதை பற்றி நம்ம பெரிய ஆச்சரியப்பட வேண்டியது கிடையாது. அந்த காலத்தில் சொல்கிறாங்க, ஒரு கைத்தொழிலில் ஒரு பொருள் செய்கிறான். என்னங்க, அந்த பொருள் செய்யக்கூடியவன் அந்த ஒரு பொருளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நான் போய் கை வச்சுட்டேன்னா, ஏண்டா கையை வச்சு நாசமாக்கிட்டேங்கிறான். கையை வச்சு நாசமாக்கிட்டே உழப்பிட்டிய அப்படிங்கிறான். இதே இந்த இவனுடைய இந்த கைத்தொழிலை நானும் கொஞ்சம் நேரம் எடுத்து படித்திருந்தால் படித்திருக்க முடியுமா முடியாதா? செஞ்சிருக்க முடியுமா முடியாதா? இதே மனிதன் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அவனுக்கு இல்மு இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறான். எப்படிங்க? உங்களுடைய துன்யாவுடைய விஷயங்கள்ல அதுல யாருக்கு திறமை இருக்குதோ அவங்க தான் அதில் பேசணுங்கிறீங்க. ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் மருந்து சீட்டு எழுதி வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் வீடு கட்டுறதுக்கு பிளானிங் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஒரு அட்வொகேட்ட போய் உங்களுடைய வீட்டுக்கு மாடல் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஆனால் மார்க்கம் என்று வந்து விட்டால் யார் வேணாலும் பேசலாம். அல்லாஹ் அக்பர். எப்போது இந்த மார்க்கம் வீணர்களுடைய விளையாட்டு பொருளாக ஆகிவிடுமோ சமுதாயம் அழிவுக்கு சென்று விடும். இந்த குர்ஆனுக்கு என்று கல்வி இருக்கிறது. இந்த குர்ஆனை புரிவதற்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இல்மை வைத்திருக்கிறார். படிக்கணும், உலமா அறிஞர்களுக்கு முன்னாடி உட்காரணும், திரும்ப திரும்ப படிக்கணும், பல முறை படிக்கணும், அதற்குண்டான இல்முகளை சேகரிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தாபிஈன்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவற்றையெல்லாம் எப்போது கற்றுக்கொள்வோமோ அப்போதான் கொஞ்சம் கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0422547866. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? ஒரு மாச பத்திரிகையை படித்தா போதும், எல்லாம் முஃப்தி ஆயிடலாம். ஒரு கேசட்டை கேட்டால் போதும், எல்லாம் முஃப்தி ஆயிடலாம். எல்லாம் ஃபத்வா, எல்லாம் ஆலிமாயிடலாம். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பலவீனமாகி போயிருக்கு பார்த்தீங்களா? இன்னொரு கூட்டம் 100 ரூபாய் இருக்குது. அரபியே தேவை கிடையாது. என்னங்க, அரபியே தேவை கிடையாது, முடிஞ்சு தமிழில் படித்தாலே போதும். எவ்வளவு அழிவுக்கும் நாசத்துக்கும் போயிட்டு இருக்காங்க தெரியுமா? கைருவாங்க. அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மத். அப்போ அந்த மனிதர் என்ன செய்கிறாரு? உங்களிலே யாராவது கற்று தெரிந்த அறிஞர் இருக்க மாட்டாரா? அவரை எனக்கு காட்டுங்கள். மக்கள் சொல்கிறாங்க, அங்கே போங்க, தௌராத்தை கற்ற ஒரு ஆலிம் இருக்கிறார், அவர் இடத்துல போய் கேளுப்பா, அவர்கிட்ட ஏதாவது இல்மு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவர் சொல்கிறார், ஏன்பா பயப்படுற? அல்லாஹ் எல்லாத்துக்கும் தௌபா வச்சிருக்கிறான். ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒரு வேலை நீ செய்யணும். நீ இருக்கிற பாரு என்விரோன்மெண்ட்டு, நீ இருக்கிற பாரு ஊர், அந்த ஊர் உன்னை பாவம் செய்ய தூண்டுகிறது. அங்க உள்ள கெட்டவர்கள் அவர்களுக்கு மத்தியில் நீ வாழும் காலமெல்லாம் அங்க நீ இப்படித்தான் இருப்ப. அதனால முதல்ல அந்த ஊரை விட்டு வெளியேறு. அதான் அறிஞர்கள்ட்ட போய் ஏன் கேட்க சொல்றான்ல, ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு இல்மு இல்லை என்றால் இல்மு உடையவர்களிடத்திலே கேளுங்கள். அவர் பார்க்கிறார், இவர் யாரு? உண்மையான மருத்துவர், உண்மையான அறிஞர், அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்று தேர்ந்தவர். இவன் ஏன் பாவம் செய்கிற இவ்வளவு 100 கொலையை பண்ணியிருக்கிறான், ஆனா உள்ளத்திலே ஈமான் இருக்குது, ஓடி வந்திருக்கிறானே, அப்ப இவன் பாவம் செய்ததற்குரிய காரணம் என்ன என்று அந்த அடிப்படை ஆணி காரணத்தை அவர் புரிந்து கொள்கிறார். அப்ப நீ பாவம் செய்யறன்னு சொன்னா, அப்ப உனக்கு பின்னாடி ஏதோ அங்க ஒரு சூழ்நிலை உன்னை அந்த பாவத்திற்குள் தள்ளுகிறது. இதாங்க தௌபா செய்யக்கூடிய ஒவ்வொரு மூமினும், மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடிய ஒவ்வொரு மூமினும் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? இதான். ஆனால் இன்னைக்கு நம்மள அதிகமான பேர் இதை செய்கிறது கிடையாது. அங்கேயே இருந்துப்போம்,
எப்படிங்க? சூழ்நிலையை மாற்றுவது கிடையாது, ஆனால் தௌபா செய்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம். மீண்டும் மீண்டும் அந்த பாவத்திற்குள், அதே பாவத்துக்குள், செஞ்ச பாவத்துக்குள் விழுந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன். மூமின்கள் யார்? அவர்கள் அறிந்தவர்களாக, ஒரு பாவம் தவறு என்று தெரிந்ததற்கு பிறகு தெரிந்த நிலையில் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். அதனால தான் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, லா கபீரத மஅல் இஸ்ரார். ஒரு பாவத்தை திரும்ப திரும்ப செய்கிறான் என்று சொன்னால் அந்த சிறு பாவமே பெரும் பாவமாக மாறிவிடும். ஒரு சிறு பாவம் தான், ஆனால் தொடர்ந்து செய்யறான், விட்டு விலகிறதில்ல, அது பெரும் பாவமாக மாறிவிடும். அப்போ அவர் சொல்றார், அங்கே புரிஞ்சுக்கிறார், உன்னுடைய சூழ்நிலை சரியில்லை, தௌபா செஞ்சு நீ வெளியேறிடு. முதல்ல இந்த ஊருக்கு போ, நல்லவர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களோட போய் நீ வாடு. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே தான் இந்த அடிப்படையை குர்ஆனும் நமக்கு சொல்லுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சாதிகீன் உண்மையாளர்களோடு நீங்கள் வாழுங்கள். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிற ஃப்ரெண்டு காஃபிரு, இருக்கிற ஃப்ரெண்டு தொழுகை இல்லாதவன், நோன்பு இல்லாதவன், சிகரெட்டு குடிக்கிறவன், பீடி குடிக்கிறவன், பான் புராக்கு சாப்பிட்றவன், எல்லாரோடையும் நமக்கு பழக்கம். ஆனால் நம்ம நல்லவனாகணும்னு ஆசைப்படுறோம். எங்கேருந்து முடியுமா? இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனுல்லதீன யுகீமூனஸ் ஸலாஹ வ யூதூனஸ் ஸகாத வ ஹும் ராகிஊன் வ மன் யதவல்லல்லாஹ வ ரசூலஹு வல்லதீன ஆமனு ஃபஉலாயிக ஹிஸ்புல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய நண்பர்கள் யார் தெரியுமா? நமக்கு சொல்றான், நீங்க யாரை நண்பர்களாக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய நண்பன். அடுத்த நண்பர் யார் தெரியுமா? ரசூல் உங்களுடைய நண்பர். அடுத்த நண்பர்கள் யார் தெரியுமா? நண்பர்கள் யார் தெரியுமா? தொழுகின்ற, ஜகாத்து கொடுக்கின்ற, அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து வணங்குகின்ற மூமின்கள் உங்களுடைய நண்பர்கள். இன்றைக்கு காஃபிர்கள் நண்பர்கள், முஷ்ரிக்குகள் நண்பர்கள், பிதஅத்வாதி நண்பர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறக்கூடியவர்கள் நண்பர்கள். இப்படி இருந்து கொண்டு சூழ்நிலையில் இப்போ நம்ம தௌபா செய்யணும்னு நினைக்கிறோம். எங்கேருந்து சாத்தியமாகும்? இது எல்லாத்துக்கும் மேலே மொத்த சைத்தானை வீட்டில் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கிறது. என்னது அது? என்னது? 24 மணி நேரமும் அத்துணை ஹராமையும் கொண்டு வந்து வீட்டில் ரொம்ப சௌகரியமாக, யாருக்குமே தெரியாமல் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு போய்டும். ஒரு சின்ன ஒயரில் முடிஞ்சு போச்சு. எங்க ஒரு ஒயரு, ஒரு ஸ்க்ரீன் முடிஞ்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை ஒரு மனுஷன் அதில் போயிட்டான்னு சொன்னால், காலு பனிக்கட்டியில் சரிக்கிருச்சுன்னு சொன்னால் போய்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி இதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம என்ன ஆசைப்படுறோம்? தௌபா செய்யணும், என் தொழுகையில் உள்ளச்சம் வரணும், என்னுடைய திக்ரில் உள்ளச்சம் வரணும், என்னுடைய குர்ஆன் ஓதுதல்ல அழுக வரணும், நான் குர்ஆனை ஓதும்போது புரியணும், நான் தொழுகும் பொழுது நடுக்க வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தால் எங்கேருந்து சாத்தியம்? சாத்தியமாகுமா? அவர் சொன்னார், உனக்கு உண்டு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பா, நீ போயிடு முதல்ல அந்த ஊரை விட்டுனார். போடா, அவருக்கு நிம்மதியாக தாங்கலை, மனசில் சந்தோஷம், ஓடுறார் அந்த ஊரை விட்டு வெளியேறி. எங்கே போகிறாங்க? நல்லவர்களுடைய ஊர்னு சொன்னாங்களா இல்லையா? அங்கே போகிறதுக்கு ஓடுறாப்பு. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்கள், மௌத்து வந்துருச்சுங்க. என்ன ஆயிடுச்சு? முழுந்து மௌத்தாக போயிட்டார், முடிஞ்சு போச்சு. இப்போ 2 மலக்குகளும் வந்துட்டாங்க, மலாயிக்கத்துர் ரஹ்மா, மலாயிக்கத்துல் அதாப். மலாயிக்கத்துல் அதாப் சொல்றாரு, இவன் 100 கொலை பண்ணவன், 100 கொலை செஞ்சவன், இவனை தூக்கிட்டு போகிறான் அதாபுக்குன்னு. ரஹ்மத்துடைய மலக்குகள் சொல்றாங்க, இல்லை, இவன் தௌபா செய்யறதுக்கு முடிவு செஞ்சுட்டான், இவனை ரஹ்மத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த 2 மலக்கு கூட்டத்துக்கு இடையில தீர்ப்பளிக்கிறதுக்கு இன்னொரு மலக்கு அனுப்புறான். அந்த மலக்கு சொல்றாரு, நில்லுங்கப்பா, நில்லுங்க, என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? தான் பிரச்சனையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அளந்து பார்ப்போம். என்னங்க, இந்த பாவிகளுடைய ஊரை அளந்து பார்ப்போம், அது எவ்வளவு தூரத்தில் இருக்கு, நல்லவர்களுடைய ஊரை அளந்து பார்ப்போம் எவ்வளவு தூரத்தில் இருக்கு, எதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஊர்வாசிகளோட சேர்த்துருவோன்னு சொல்லிட்டு பாருங்க. நல்லவர்களுடைய சுஹபத், நல்லவர்கள், இறையச்சமுடையவர்கள், ஒழுக்கமுள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய தக்வா உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்கள், மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய பழக்கம், நட்பு நமக்கு எவ்வளவு அவசியம் பாருங்க. உண்மையிலேயே எப்படி இருந்துச்சு நிலைமை? எப்படி இருந்துச்சு? பாவிகளுடைய ஊர் பக்கத்தில் இருந்துச்சு. ஏன்னா அங்கிருந்தானே, அப்பதானே வந்திருக்கிறாரு. நல்லவர்களுடைய ஊர் இன்னும் தூரம் போன அவரு. ஆனா இங்கதான் நம்ம பார்க்கிறோம், எப்போது அடியான் அல்லாஹுவை முன்னோக்கி விட்டானோ அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எல்லா தடைகளையும் அல்லாஹ் தகர்த்தெறிந்து விடுகிறான்.